நெல்லு காவேரி. கைய விடுங்க. கைய விடணுமா? விடுங்க. ஏய், மூஞ்சிய தூக்கி வச்சிருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க. ஆமா, ஆக்டிங். கற்பனை. சரி, ஆமாங்க, பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. இது எப்படி பார்சல் வருமா இல்ல விண்டோவை திறந்து வச்சு வரணும்? தட்டை, கடலை மிட்டாய், கமர்கட்டு. அடி முதல்ல இதெல்லாம் எனக்கு இல்ல, நர்மதாக்கு. ஓ, அப்போ நீ ஓகே 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 ரிலாக்ஸ். யாராலையும் பீட்சா பர்கர்னு வாங்க முடியுமா? உனக்கு தேன் மிட்டாய் பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏதோ எனக்கு ஒண்ணுமே தெரியாத நான் போகணும். இப்ப எதுக்கு உனக்கு பொசுக்கு பொசு? அப்படி பாக்குற? சும்மா இல்லம்மா. இப்போ எதுக்கு இந்த சிரிப்பு? இல்ல, அதுக்குதான் சொன்னேன். துரும்ப இழைச்சிட்டாராமே. பிறந்தாலே பக்கத்து வீட்டுல இருந்து பிரியாணி வாசனையா வருது. அதான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிருக்கேன்ல. ஆனா ஒண்ணு, எனக்குன்னு சமைச்சு கொடுக்க யாரு இருக்கா? சமைச்சு கொடுக்க ஆளா கிடைக்கல. மாசம் 10,000 ரூபாய் கொடுத்தா 3 வேளை வீட்டுக்கே வந்து சமைச்சு கொடுப்பேன். வந்து சமைச்சு கொடுத்துட்டு தான் போறது. நான் வேணா மாசம். ஆமால, சாரிடி, எனக்கு இதுதான் தெரியவே மாட்டேங்குது. ஆனா ஏன் நீ பாத்துட்டு இருந்த வேலை அது அக்ரிமெண்டா? ஓட்டா போச்சு. ஓஹோ, கூட வரியா? 100 வருஷம் இப்படிலாம் மீட் பண்ணல, தப்பா நினைக்கிறேன். அக்ரிமெண்ட் போட்டு பொண்டாட்டியா இருன்னா அப்புறம் என்ன சார் அர்த்தம்? 100 வருஷங்க. விஷ பாட்டில் ட்ரீனி. விஷம். நீங்க அடக்குங்க இல்ல அடக்காம போங்க. நான் ஏன் லூசு மாதிரி உங்ககிட்ட பேச? அம்மா பார்த்தா தானே பிரச்சனை. அவங்கள நான் சமாதானப்படுத்துறேன். இல்ல, என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உங்க அம்மாக்காக யோசிச்சு தானே நீ அவங்க கூட இருக்க. பிரச்சனை ஆகணுமா? அதுக்குதான் இப்படி பேசிட்டு இருக்கீங்களா? வழிய பாருங்க. எங்க அம்மா இதனாலே எவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்க தெரியுமா? எங்க அம்மா கிட்ட இன்னும் வெறுப்பதான் சம்பாதிப்பீங்க. அப்புறம் சொக்க தங்கன்னு சர்டிபிகேட் குடுக்குறாங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. பாப்போம். பாப்போம். வணக்கம் சார். வாங்க குமரன், வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க உட்காருங்க குமரன். சொல்லுங்க, வீடெல்லாம் சௌரியமா இருக்கா? என்னம்மா, ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லுங்க. குமரா, என்னப்பா சொல்லுப்பா. ஒண்ணும் இல்ல சார். ஜீதம்பிய சொல்றேடா. எங்க வீட்டுல வயசான அம்மால இருந்து பள்ளிக்கூடம் போற சின்ன புள்ள வரைக்கும் டெய்லி அந்த பையன் பண்றானா என்ன? அப்படி பண்ணா சொல்லுங்க. செத்த அசந்த மசந்து கூட உட்கார முடியல சார். அந்த பையன் வெளியிலேயே நின்னுட்டு இருக்காப்ல. எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்ல. ஏமா இதெல்லாம்? சார், தயவு செஞ்சு அந்த பையனை வீட்டை காலி பண்ண சொல்லிட்டு குழந்தை குட்டின்னு இருக்கிற வேற ஒரு குடும்ப கட்டையெல்லாம் இல்லம்மா. கல்யாணம் ஆனவர் தான். என்ன இப்படிலாம் கம்ப்ளைண்ட் போ காலி பண்ணிடுங்க. அத விடுங்க, பாத்துக்கலாம். அநேகமா நம்மளை பத்தி போட்டு கொடுக்கதான் வந்திருப்பான். சொல்லுங்க. என்ன மாமா, பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப பயங்கர கோபத்துல போல இருக்கு. இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல இருக்கிற மாதிரி மனுஷாலாம் எப்படிலாம் இருக்கான்னு பாத்தேடா. துணி காய போடுற இடத்துல அவங்க அவங்களோட அப்பளத்தை காய போடுறாங்க. நான் ஏதாவது அங்க வைக்கணும்னு சொல்றா. நான் கண்டிப்பா முடியாதுன்னுட்டேன். இதுக்கு என்ன மாமா, அவ என்ன சொன்னாலும் 5,000 ஏன் பத்தாதோ? ஓ, அதிகமா இருக்கு. என்ன வேணான்னு சொல்லிருங்க. அவன் இறந்துட்டு போட்டுமே. மாமி காய்கறி வாங்க போனா இன்னும் வரல. இல்ல காஃபி ஆஃபர் பண்ணிருப்பேன் உங்களுக்கு. எங்க ஆத்து காபி ரொம்ப விஜய், don't give up. என்னடா
எல்லார்கிட்டயும் ஏதோ பேச சொல்ல போறீங்க நீங்களே சொல்லுங்க. கங்கா புது வீட்டுக்கு வந்த நேரம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க. போட்டியில ஜெயிச்ச காசை கையில வச்சுட்டு இருந்தாலே சில கடையா? ஆமா தம்பி, இன்னொரு கடைனா எப்படிப்பா, எப்படி சமாளிக்க முடியும்? ரெண்டு எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருங்க. ஏய், நீ வேற சும்மா இரு. எதையும் யோசிச்சுதாண்டா பண்ணணும் குமரா. நானே பாஞ்சு புடிங்கிடுவீங்களே. ஆமா மா, அவர் யாருமா? நானும் பாத்துக்கலான்னு துணிஞ்சு. மாமா எப்படி மாமா இதெல்லாம்? வேற பண்ணாம இருக்க முடியுமா? அதானே. காவேரி, ஓ, நீதான் ஒரு நல்ல பேரா சொல்ல. சொல்லிட்டீங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. 1000 விளம்பரம் பண்ண 50,000. அதுவே கம். இவன் பேசுறத கேட்கவே ஆசையா தாண்டி இருக்கு. முன்னாடி இப்படி எல்லாம் நீ இருந்திருக்கலாம்ல. நிறைய செலவாகும். நான் நடிச்ச சீரியல் யூனிட்ல கேமராமேன் அண்ணன் எனக்கு ஃப்ரீயா பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு. மாமா, நம்ம அது என்னோட பொறுப்பு. நீங்க கடையை டிசைன் பண்ற வேலையை மட்டும் பாருங்க, இத நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் காவேரி. இங்க வச்சுக்கிட்டா வசதியா இருக்கும்ல. அங்க நான் தண்ணி கேன் வைக்கலான்னு பார்த்தேமா. தண்ணி கேன அங்க வச்சு இல்லம்மா. போங்கே சல்பி சேகரே